ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ வந்தாலுமே ஒரு சிலர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கூலி. இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்தோட சேர்ந்து பல்வேறு மொழிகளோட சூப்பர் ஸ்டார்களும் நடிச்சிருக்காங்க. அதாவது பாலிவுட்ல இருந்து அமீர் கான், கன்னடத்தில இருந்து உபேந்திரா, தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சோபின் அப்படின்னு பல ஸ்டார் நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் வழக்கம் போல இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 14 அப்படின்னு அறிவிச்ச உடனேயே போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே டிக்கெட்டை புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பேனர் வைக்கிறது, போஸ்டர் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மும்முரமா இறங்கினாங்க. அப்படி ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கப்பட்ட கூலி திரைப்படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்காக காலையிலேயே தியேட்டர் முன்னாடி குவிஞ்ச சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. சொல்ல போனா 375 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த கூலி திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்னாடியே 200 கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சது. இந்த ஒரு நிலையில கூலி படத்துக்கு ரசிகர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது கூலி படத்துல இன்டர்வல் திருப்பம் சிறப்பா இருக்கணும். லோகி எடுத்த படங்கள்லயே சிறந்த இன்டர்வல் இந்த படத்தோடது தானும் சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் பாதி கொஞ்சம் மெதுவா ஓடினாலும் இன்டர்வெலுக்கு முன்னாடியே படம் கொஞ்சம் வேகம் எடுக்குதுன்னு, அதுக்கப்புறமா கடைசி வரைக்குமே படம் விறுவிறுப்பா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்களும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னும், அனைத்து கதாபாத்திரங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூலி படம் 100 பாஷாவிற்கு சமம் அப்படின்னும், இது பழைய படத்துல ரஜினியை பார்த்து திருப்தி இருக்குன்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே படத்தோட ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அரங்கம் அதிரட்டும், மோனிகா பாடலுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைச்சது. இதனாலேயே படம் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா இருந்தாங்கன்னு சொல்லலாம். நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமா வச்சு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல மெதுவா போகும் இந்த படம் போக போக வேகம் எடுக்குது. பல காட்சிகள்ல ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ் வச்சு ரசிக்க வச்சிருக்காரு லோகேஷ். பல கதாபாத்திரங்களோட என்ட்ரியும் அவங்களோட நடிப்புமே வியக்க வைக்குதுன்னு சொல்லலாம். சொல்ல போனா இந்த படத்துக்கு பலமே அனிருத்தோட இசைதான். பின்னணி இசையில அனிருத் ரொம்பவே மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களுமே மறுபடியும் மறுபடியும் கேட்க வைக்குது. இப்படி இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ இருந்தாலுமே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட திரைக்கதையில கொஞ்சம் சொதப்பி இருக்கதா ஒரு சில ரசிகர்கள் சொல்றாங்க. விக்ரம் படத்தை மாதிரியே கூலி படத்திலையும் ஒரு சில கேமியோ கதாபாத்திரங்கள் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனிருத்தோட பிஜிஎம் இல்லைன்னா படமே இல்லைன்னு ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கப்புள்ள திரைப்படமான கூலி சர்வதேச அளவுல வெளியான நிலையில எதிர்மறையான கருத்துகள் இருந்தாலுமே படம் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே இருக்கணும், ரசிகர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல விருந்து கிடைச்சிருக்கணும் பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.